இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, அதிகாரம் 4. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 1 யோவான் அதிகாரம் 4. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, அன்பே ஆண்டவரே, உருவானவரே, அப்பா பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறவரே, ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேத புத்தகத்தை ஆண்டவரே நீர் உம்முடைய மக்கள் மூலமாக எழுதி எங்கள் கரத்தில் கொடுத்து சென்றிருப்பதற்காக நன்றி. இந்த வேதத்தை வாசிக்கும் போது அப்பா தேவனே, நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் எதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், லைஃப் பிரின்சிபிள்ஸ், இவை எல்லாவற்றையும் இந்த அதிகாரங்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே நீர் ஆண்டவரே மனிதர்களை கொண்டு அவர்கள் இருதயத்திலே நீர் பேசி நீர் எழுதி எங்கள் கரத்திலே நீர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே நீர் வாசமாயிருக்கிறதற்காகவும் ஸ்தோத்திரம். எழுதின ஆசிரியரே எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினால் இந்த எழுத்துக்களை வாசிக்கும்போது ஆண்டவரே நாங்கள் எப்படி வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும், நீர் யார், இவற்றை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள எங்களுக்கு எழுத்து வடிவில் கொடுத்திருக்கிறீரே. உமக்கு கோடான கொடி நன்றியையும் துதிகளையும் உம்முடைய பாதம் தொட்டு வணங்கி உம்மை போற்றி உமக்கு அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் படிக்கப் போகிற இந்த 4வது அதிகாரம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது, எவ்வளவு பயனுள்ள காரியங்களை நடைமுறையில் நாங்கள் ஆண்டவரை கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்திருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே வேதத்தை எழுதி எங்களுக்கு கரத்தில் கொடுத்தவரே எங்களோடு பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். அன்பானவர்களே, நாம் பார்க்க இருக்கிற பகுதி 1 யோவான் 4வது அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி. இந்த 4வது அதிகாரம் மிக முக்கியமாய் காணப்படுகிறது. காரணம் என்னன்னா, முதல் பகுதியில் அவர் என்ன செய்கிறாரு, நம்ம எப்படி நடைமுறையில் தேவ ஆவியை உடையவர்கள் என்று சொல்லுகிறவர்களையும் நாம் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும், கடைபிடித்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போனா எதை வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்றால், ஆவிகளை எப்படி நாம் பகுத்தறிய வேண்டும். தேவனுடைய ஆவி என்று சொல்லுகிறார்கள் என்றாலும் அதை நாம் பகுத்தறிய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார். அதற்கு அடுத்த வகையில் the importance of love, முக்கியம், அன்பு எவ்வளவு முக்கியமாக ஒரு விசுவாசத்தை, உண்மையான விசுவாசத்திற்கு அடையாளமாக, ஒரு அடித்தளமாக அன்பு அமைகிறது என்பதையும் நமக்கு காட்டி கொடுக்கிறார். அப்படின்னா 2 பகுதியாக இதை பிரிச்சிடலாம் நம்ம. அப்போ முதல் பகுதியில் அவர் எதை டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா, டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட், ஆவிகளை பகுத்தறிதல். அடுத்த பகுதியில் அன்பின் முக்கியத்துவம். இது 2ஐயும் பொதுவாய் அவர் என்ன செய்கிறாரு, விவரிக்கிறார். இன்னும் விளக்கமாக வசனமாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 4வது அதிகாரத்தை திறந்து வைத்து கொள்ளுங்க. முதல் பகுதி, அதில் நம்ம எது பார்க்குறோம், டெஸ்டிங் த ஸ்பிரிட். அப்போனா தேவனுடைய ஆவி என்று சொல்லுகிறவர்களிடையும் நம்ம என்ன செய்யணுமா, சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்கிறதுல எல்லா ஆவிகளையும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நம்பிடாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும், அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட்னா என்ன, பரிசோதனை பண்ணி இது உண்மையாய் தேவனிடத்தில் வந்த ஆவியா, இல்லை என்றால் இது பொய்யான ஆவியா என்பதை நம்ம என்ன செய்யணுமா, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், பரிசோதித்து பாருங்கள். அதுக்கப்புறம் எப்படி பரிசோதிப்போன்னு சொன்னால், எந்த ஆவியெல்லாம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார் என்பதை
ஆமோதிக்கிறார்களோ அங்கீகரிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மை உள்ள தேவனுடைய மனிதர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். இதுதான் நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு. எப்படி நம்ம உண்மையான தீர்க்கதரிசிகள் பொய்யான தீர்க்கதரிசிகள் எப்படி நம்ம பகுத்தறிவோம்? உண்மையான தீர்க்கதரிசிகள் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று அதை சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறனால அது நடக்கும். பொய்யான தீர்க்கதரிசிகள் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற மாட்டாங்க. அது அவங்க சொல்கிறது நடக்காது. அப்போ அது நடக்காதப்போ அது பொய்யான தீர்க்கதரிசிகள்னு அறிந்து கொள்கிறோம். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குற மாதிரி இங்கே தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் யார் என்பதை நம்ம ஆசிட் ப்ரூஃபாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மனிதனாக இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் முழுவதுமாக தேவனாகவும் தேவன் முழுவதுமாக மனிதனாகவும் இந்த உலகத்தில் இருந்தார் என்பதை வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை, இருதயத்தில் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். பிசாசுகளும் விசுவாசிக்கின்றன. யாக்கோபு 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? அதனால் விசுவாசிக்கிறது மட்டும் இல்லை, வாயில் அறிக்கை செய்யணும். அது முதல் பகுதியில் பார்க்குறோம். அப்புறம் வசனத்தை படித்து அதோடு ஒத்திட்டு சொல்கிறவங்களுக்கு அடுத்த அதே பகுதியில் 1-6 வசனத்தில் ஓவர் கம்மிங் த வேர்ல்டு, இந்த உலகத்தை ஜெயிப்பது எப்படி, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினால் இந்த உலகத்தில் இருக்கிற ஆவியை காட்டிலும் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் பெரியவராயிருக்கிறதுனால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். இது முதல் 6 வசனங்களில் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது நம்ம கீழே போகும்போது ஒரு அருமையான பகுதியை பார்க்குறோம். 7வது வசனத்தில் இருந்து நம்ம என்ன பகுதியை பார்க்குறோன்னா, ஆண்டவருடைய அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். சில வெள்ளை ஆட்டோவில் போகும்போது, பஸ்ஸில், எல்லா இடத்துலையும் காட் இஸ் லவ்ன்றதை எழுதி போடுறாங்க. அதனுடைய அர்த்தம் அவர்களுக்கு விளங்குவதில்லை. இன்னும் அது வேதாகமத்தில் இருக்கிற வசனம் என்பது கூட அநேகருக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் அன்பானவர்ன்றதை உலகத்தில் மக்களுக்கு பிடிக்கிறனால அதை பறைசாற்றுவதற்காக தேவன் அன்பாகவே இருக்கிறார். காட் இஸ் லவ். ஆங்கிலத்தில் தான் அதிகமாக இந்த இதை எழுதி போட்டிருப்பாங்க இல்லையா? 3 வார்த்தைகளை அங்கே இங்கும் அவங்க நம்புகிறாங்களோ இல்லையோ எழுதி போடுறாங்க. அப்போது ஆண்டவர் எப்படி இந்த அன்பை வெளிப்படுத்தினார்னா, தன்னுடைய சொந்த குமாரனை நம்முடைய பாவங்களுக்காக நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு அவரை அனுப்பினார் அல்லவா? அதனால் என்ன செய்து இந்த அன்பானது வெளிப்படுகிறது. தேவனுடைய அன்பு வெளிப்படுவதற்கு காரணமாயிருந்தது இயேசு கிறிஸ்து தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பாடுபட்டு மரிக்க நம்மோடு உறவு கொள்ளுவதற்கு அவரை அனுப்பினார் அல்லவா? அதில் நமக்கு என்ன ஆகிறது? வெளிப்பாடு கிடைக்கிறது. இந்த அன்பு என்னன்னா, செல்ஃப்லெஸ் ஆக்ட் demonstrates the depth of God's love for humanity. எவ்வளோ அழகாக இருக்குதில்ல? சுயநலமற்ற ஒரு அன்பின் மூலமாக தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்தினது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக. இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் மாம்சத்தில் அனுப்பினதின் மூலமாக. இதுதான் 7வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் பார்க்குறோம். ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாட்டு. இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்வோம் என்றால் நமக்கு நியாய தீர்ப்பின் பயம் இருக்காது. பர்ஃபெக்ட் லவ், பூரண அன்பு பயத்தை வெளியே தள்ளிடுமா? எந்த பயம்? நியாயத்தீர்ப்பின் பயத்தை முழுவதுமாய் பூரண அன்பு வெளியே தள்ளி விடுகிறதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இரண்டையும், இந்த 2 பகுதியையும், அன்பு,
தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை நாம் அனுபவித்து நாமும் பிறரிடத்தில் அன்பு காட்டும்போது பூரணமாக இந்த பூரண அன்பு பூரணமாக முற்றுமாக பயத்தை வெளியே தள்ளிவிடுகிறது. அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த முழு அதிகாரத்திலேயும் நம்ம பார்க்குறது முதல்ல 1 யோவான் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்பது என்னன்னா, எப்படி டிசர்ன் பண்ணுறது, ஸ்பிரிட்ஸை டிசர்ன் பண்ணுறது எப்படின்றத பார்க்குறோம். ரெக்கக்னைஸ் ஆண்டவருடைய ஆவி, தூய ஆவியை எப்படி நாம் கண்டு கொள்ளுவது அதை பார்க்குறோம். அதோடு கூட ஆண்டவருடைய அன்பின் வல்லமையை நம்ம என்ன செய்யணுமா, அப்படியே நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்படி சொந்தமாக்கி கொண்டு அந்த பூரண அன்பில் நம்ம வாழ வேண்டும். இதை தான் 1 யோவான் 4வது அதிகாரம் முழுவதிலும் நம்ம பார்க்க போகிறோம். ரத்தன சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் மனதில் ஈஸியாக வைத்து கொள்ளணுன்னா 2 பகுதி. 1 வசனம் 1-6 உண்மையும் பொய்மையும், அதை பார்க்குறோம். அடுத்த பகுதி 7-21 வரைக்கும் அன்பும் நம்பிக்கையும். இந்த 2 பகுதிகளை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ 4வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அவர் எப்படி தொடங்குறாருன்னா, அன்பானவர்களே, நமக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் தன் அதிக நாட்கள் உயிரோடு இருந்தவர். நமக்கு அது தெரியும். அவர் நல்ல முதிர்ந்த வயதில், அவர் 90க்கு அப்புறம், கிறிஸ்துவுக்கு பின் 90s, அதுக்கப்புறம் தான் அவர் இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. இந்த நிருபத்தை எழுதும்போது நல்ல முதிர் வயதுடையவராக இருக்கிறார். இப்போ இது எழுதுறது யாருன்றதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் இயேசு அவரோட உண்டு உறங்கி அவர் கூடயே இருந்தவங்க. முக்கியமான காலகட்டத்தில் எப்பெல்லாம் ஆண்டவர் தனியாக போகிறாரோ அந்த நேரத்துலலாம் யோவானை தன் கூடயே, அப்போஸ்தலனாகிய யோவானை தன்னோடையே கூட்டிகிட்டு போவார். இன்னும் சொல்ல போனோன்னா, அந்த இறுதி போஜனம் உண்ணும்போது அவ்வளோ தூரம் நெருக்கமாக ஆண்டவரோடு இருந்திருக்கிறாரு. அதை அவர் மார்பில் சாய்ந்து கொண்டு இருந்தார் என்ற அந்த வார்த்தையும் நம்ம படிக்கிறோம். அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலே சிலுவையில் அறையப்படும் போது, மரணத்தின் வேதனையின் போது யோவான் அந்த சிலுவையின் அடிவாரத்தில் இருக்கிறார். யோவானை பார்த்து தன்னுடைய தாயை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்னா, யோவான் ஆண்டவருடைய இருதயத்தில் எவ்வளவு நெருங்கி இருந்திருப்பாருன்னு நீங்கள் யோசித்துக்கோங்க. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்கிறாரு, யோவானுக்கு ஆண்டவருடைய இருதயத்தின் ஆழத்தில் என்னெல்லாம் இருந்ததுன்னு, அவருடைய எண்ணங்களையும் அவருடைய ஆசை விருப்பங்களையும் பிதாவின் சித்தத்தை அவர் செய்ய துடித்து கொண்டிருந்த ஒவ்வொன்றும் யோவானை போல மற்ற யாருக்கும் தெரிந்திருக்காது. அதனால தான் பேதுரு அந்த இறுதி போஜனத்தின் போது தன்னை மறுதலிக்க ஒருத்தர் போகிறாரு, தன்னை காட்டி கொடுக்க போகிறாரு ஒருத்தருன்னு சொல்லும்போது பேதுரு சைகை காட்டி யோவான் கிட்ட சொல்கிறாரு, யார் அவரை காட்டி கொடுப்பது, இப்படியும் மக்கள் செய்வாங்களான்ற ஆச்சரியத்தில் நீ கேளு அப்படின்றார். அப்போ நீங்கள் பாருங்கள், யோவான் இதை எழுதின யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் ஆண்டவரோடு மிக மிக நெருக்கமாக இருந்தவர். அவருக்கு அன்புனா என்னன்னு தெரிந்தது. ஆண்டவரோடு நெருங்கி இருந்த ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரை காண வேண்டும் என்றால் நம்ம எப்படி காண முடியும்? we can only experience the love of God. அந்த தெய்வ அன்பு நம்ம கூட இருக்கும்போது அதன் அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம மற்றவங்களையும் அன்போடு நேசிக்க ஆரம்பிப்போம். நமக்கு விரோதிகளாக இருந்தால் கூடமா நம்ம அவங்கள நேசிக்க ஆரம்பிப்போம். அதனால்தான் இவர் அப்போஸ்தலனாகிய யோவான், பரிசுத்தவானாகிய யோவான் அன்பானவர்களே அப்படின்னு தொடங்குறார். அன்பானவர்களேன்னு தொடங்கி அவர் சொல்கிற முதல் 6 வசனத்தில் ஒரு முக்கியமான பகுதி, ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்ட்டு
ஒருத்தரை இங்கே கொண்டு வருவார். அந்த ஆன்டி கிரைஸ்டுன்ற வார்த்தையானது இந்த யோவானால் மட்டும்தான், பரிசுத்தவானாகிய யோவானால் மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. அவர் 5 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த வசனத்தை பார்க்கும்போது நான் வசனத்திலேயே உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன். ஆன்டி கிரைஸ்ட் என்ற வார்த்தையை யோவான் பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்துகிறது இந்த 1 யோவானில் அவர் 4 முறை பயன்படுத்துகிறார். 2 யோவானில் 1 முறை பயன்படுத்துகிறார். அப்போனா பாருங்கள், 5 முறை தான் பைபிளில் முழு வேதாகமத்திலையும் அந்தி கிறிஸ்து என்ற வார்த்தை வருகிறது. இந்த அந்தி கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருப்பவன், ஆன்டி கிரைஸ்ட், எதிர் கிறிஸ்து. இவர் சொல்கிறது இந்த இடத்துல எதிர் கிறிஸ்து 3வது வசனத்தில் வரும். இந்த எதிர் கிறிஸ்து என்பதை அவள் பயன்படுத்துறது வேதாகமத்தில் இவர் ஒருத்தர் தான். பவுல் பயன்படுத்துகிறாரு. ஆனால் இந்த வார்த்தையை, ஆன்டி கிரைஸ்டுக்கு இதே வார்த்தையை பயன்படுத்தாமல் வேறு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். யோவான் மட்டும்தான், அப்போஸ்தலனாகிய யோவான் அந்தி கிறிஸ்து, அந்தி என்று சொல்லும்போது ஆன்டி, கிறிஸ்துவுக்கு விரோதமாய் இருப்பவன், கிறிஸ்து சொன்னதுக்கு விரோதமான கருத்துக்களை சொல்லி மக்களை பொய் சொல்லுகிறவன், பிசாசு, பொய்யுக்கு தகப்பன் என்று சொல்கிறோம் இல்லையா. இந்த ஆன்டி கிரைஸ்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அன்பானவர்களேன்னு கூப்பிட்டுட்டு, தூய ஆவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையும் நம்பி விடாதீர்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோன்ட்டு யார் சொல்கிறா? பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய யோவானே சொல்கிறார். இந்த புத்தகம் எழுதும்போது இந்த பகுதியில் நீங்கள் பார்ப்பீங்க, கடைசியில் 6வது வசனம் வரைக்கும் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். அதில் கடைசி காலத்தில் நம்ம இருக்கிறோன்ட்டு அவரே சொல்லிட்டாருன்னா, இப்போ நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இறுதி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? இது நமக்கு, இதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன். லைஃப்பில் நம்ம லைஃப் பிரின்சிபல்ஸ் எப்படி வாழ வேண்டும், எல்லா தூய ஆவி எனக்கு இருக்குதுன்னு யாராவது சொல்லி எதையாவது ஒரு காரியத்தை, கருத்தை சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா நம்ம இறுதி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது தேவன் அவர்கள் சொல்றது உண்மைதானா என்று நம்ம என்ன செய்யணுமா? சோதித்து அறிய வேண்டும். டெஸ்டன்சி, சோதித்து அறிய வேண்டும். சோதித்து அறியணும்னா யார் போலியாக இருப்பா, பொய்யாக இருப்பா, யார் உண்மையாக இருப்பா, எப்படி அறியறது? ஏன்னா அவங்க உலகெங்கும் தோன்றி உள்ளார்கள்னு பார்க்குறோம். அப்போனா எப்படி அதை அறிந்து கொள்றதுன்றதுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் கொடுக்குறாரு. அதுதான் எப்படி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு 2வது வசனத்தில் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் அனைத்து நபரும், அவர்தான் வந்தார் என்று இயேசு கிறிஸ்து மனிதனாக முழுக்க அவர் தெய்வம். இயேசு கிறிஸ்து முழுக்க தெய்வம். திருத்துவத்தில் 2nd பர்சன்னு பார்க்குறோம் இல்லையா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆனால் அவர் 2nd பர்சனாக இருக்கிறனால அவர் கொஞ்சத்துலேயும் தெய்வத்தில் தாழ்ந்தவரோ குறைவுள்ளவரோ கிடையாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய இந்த 3 நபர்களும் சமமானவர்கள், ஒரே நிலையில் உள்ளவங்க. ஆனால் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன ஆகுது? வித்தியாசப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தார் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அவங்க யாருன்னா, அவங்க அந்தி கிறிஸ்து, தூய ஆவியை உடையவர்கள் என்று சொல்லிட்டு தேவன் மனிதனாக வரவில்லைன்னு சொன்னாங்கன்னா அவர்களை நீங்கள் என்ன செய்யாங்க? நம்பாதீங்க. இதை ஏன் அந்த காலகட்டத்தில் சொல்கிறாங்கன்னா, நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். 1 அதிகாரம் 2, 3 எல்லாவற்றிலும் சொன்னது தான். அந்த காலத்தில் ஒரு தவறான உபதேசம் இருந்தது. நாஸ்டிசிசம்னு, அப்படின்னா நாஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது நாலேஜ், அறிவை அதிகமாய் பின்பற்றி அவங்க என்ன சொன்னாங்க? கிறிஸ்து அவர் தேவன்,
அவர் மனிதனா, ஒரு கடவுள் மனிதனா வர முடியாது. ஏன்னா இவங்களுடைய இந்த ஞானத்தில் அவங்க எப்படி கடவுளை பார்த்தாங்கன்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரிடத்துல எந்த வித ஒரு பாவமும் காணப்படாது அவர் அப்படின்ட்டு மாம்சமாக அவர் வந்துட்டார்னா மாம்சத்தில் கட்டாயம் பாவம் இருக்கும், அதனால அவர் மாம்சத்தில் வரவில்லை என்று அவங்க சொல்லுவாங்க. இந்த ஞானத்தின் அடிப்படையிலே செயல்படுகிறவர்கள் தூய ஆவியின் தூண்டுதலால் பேசுகிறோம் என்று சொன்னாலும் அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அது இயேசு கிறிஸ்து மனிதனாக வரவில்லை. அதனால் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார்னு யார் சொல்கிறாங்களோ அவர்கள்தான் தேவனுடைய உண்மையான ஆவியை உடையவர்கள். இது வந்தவர் என்று ஒன்று என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது வசனத்தில். நீங்கள் 3வது வசனத்தில் வரும்போது அறிக்கையிட வேண்டும். அப்போனா ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும், நல்ல கவனிங்க, அறிக்கையிடவும் வேண்டும். அப்போனா ஏற்றுக்கொள்ளுவதுனா என்ன, ஆண்டவர் வந்தாருன்னு மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் வாயில் சொல்லலை. மனசுக்குள்ளே இருக்குதுன்றது பிசாசுக்கிட்டையும் காணப்பட்டது. அதுதான் நீங்கள் யாக்கோபு 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, பிசாசுகள் என்ன செய்தான், இயேசு கிறிஸ்து தேவன், அவர் மனிதராக வந்தார் என்பதை அதுங்களுக்கு தெரியும், ஆனால் அதுங்க வாயில் என்ன செய்யலை, அறிக்கையிடலை. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், பிசாசுகள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது மேசியா என்று மேசியா என்று அதுங்க தானே முதல்ல அறிஞ்சிக்கிச்சிங்க பிசாசுகள்னு. அதுங்க சொல்லியதே ஆண்டவர் அடுத்தட்டினாரேன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த அறிக்கை விசுவாசத்தின் அறிக்கை கிடையாது. சரியா, அவங்க அந்த பிசாசுகள் அறிக்கையிடலை. வாயில் அறிக்கையிடுவது எவ்வளவு முக்கியன்றதை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க என்ன செய்யணும், முழுக்க தேவனாக இருக்கிறவர், முழுக்க தேவனாகவும் முழுக்க மனிதனாகவும் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும், அறிக்கையிடவும் வேண்டும். அதனால் நம்ம அறிக்கையிடாமல் இருப்போம் என்றால் நிச்சயமாக என்ன கிடைக்காது, இதை இயேசு கிறிஸ்து முழுக்க மனிதன் என்பதை மனிதனாகவர் தான், இதை நம்ம உள் மனதில் அதை விசுவாசிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும். அதனால இப்பொழுது இறுதி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அங்கே பாருங்கள் 4வது வசனத்தில், பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள், நீங்கள் அந்த போலி இறைவாக்கினரை வென்றுவிட்டீர்கள். நம்ம ஆண்டவருக்கு சார்ந்திருக்கிறோம். எதனாலனா நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உலகத்திலே இருக்கிற இந்த எதிர் கிறிஸ்து இவர்களை விட பெரியவராயிருக்கிறார். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த எதிர் கிறிஸ்து அப்படின்னா அவர் மனிதனாய் வரவில்லை என்று சொல்லுகிற இந்த மக்களை காட்டிலும் அவர்களை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்கிறார், 5வது வசனத்துக்கு வாங்க, அவர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள், எதிர்க்கிறது உலகத்தை சார்ந்தவர். எனவே உலகு சார்ந்தவர்களையே பேசுகிறார்கள், உலகத்தை சார்ந்ததை தான் அவங்க பேசுகிறாங்க. ஆவிக்குரிய ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அன்பானவர்களே, நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதனால் 6வது வசனம் பாருங்க, ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி கொடுக்கின்றனர். கடவுளை சார்ந்தோர் நமக்கு செவி கொடுப்பது இல்லை, கடவுளை சாராதோர் நமக்கு என்ன செய்யலை, செவி கொடுக்கல. ஒருவேளை நமக்கு உண்மையான அந்த தூண்டுதல் எப்படி கிடைக்கும், பரிசுத்த ஆவியானவர் இந்த உண்மையான தூண்டுதல்னால் நம்ம உள்ளான மனிதனில் நான் சொல்கிறேன் இல்லையா, அடிக்கடி ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ்னு, அந்த ஸ்டில் ஸ்மால் வாய்ஸில் அவர் பேசிகிட்டே இருப்பார். அப்போது என்ன, இந்த முதல் 6 வசனங்கள் நம்ம பார்க்குறது 2 பகுதிகளை பார்க்குறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் 6 வசனங்கள் தான். முதல் பகுதியில் என்ன பார்க்குறோம், எப்படி தவறான உபதேசத்தை செய்கிறவர்கள் தாங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னாலும் நம்ம எப்படி அதை சோதித்து அறிய முடியும் என்பதை பார்க்குறோம். முதலாவது
ரெண்டாவது, நமக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த எதிர்கிறிஸ்து இதை உலகத்து மக்களில் இருக்கிற அந்த ஆவியை காட்டிலும் பெரியவர். அப்போனா பிசாசுக்கு சக்தி இருக்குது, வல்லமைன்னு கூட சொல்ல மாட்டேன், சக்தி இருக்குது. நம்முடைய தேவனுக்கு வல்லமை இருக்குது. சாதாரண வல்லமை இல்லை, சர்வ வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் யார்? பரிசுத்த ஆவியானவர். சர்வ வல்லமை உடையராய் இருக்கிற ஒரு நபர் பரிசுத்த ஆவியா. அவர் நமக்குள்ளே ஆவியாய் இருக்கிறதுனால், நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறபடியினால் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், அந்த எதிர்கிறிஸ்து பிசாசை காட்டிலும் நமக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அவனுக்கு சக்தி இருக்கு, ஆனால் நம்முடைய தேவனுக்கு வல்லமையும் சர்வ வல்லமையும் இருக்கிறது. ஆல் பவர்ஃபுல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய தேவன். இதனால் இன்றைக்கி நம்மையே பலப்படுத்தி கொள்ளலாம். 2 காரியம். 1, ஆண்டவரே, வருகிற எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? சோதித்து பார்ப்பேன். ஏன்னா முதல் வசனத்திலேயே அவர் சொல்லிட்டாரு, பலர் உலகெங்கும் தோன்றி உள்ளனர்னு இந்த 4வது அதிகாரம் முதல் வசனத்திலேயே சொல்லிட்டாரு. அந்த 90ஸ்லேயே அநேகர் தோன்றி இருந்தால் இப்பொழுது நிச்சயமாக அநேகர் இன்னும் பல மடங்கு மல்டிப்ளை ஆகி தோன்றி இருக்கிறாங்க. அதனால் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். எப்படி பரிசோதித்து பார்ப்பது? அவங்க மனதில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வாயிலே அறிக்கை செய்ய வேண்டும். இப்படி யாரெல்லாம் செய்யாமல் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் உலகத்தை சார்ந்தவர்கள், எதிர்கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். ஆனால் நமக்குள் இருக்கும் கிறிஸ்து, நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்து, நமக்குள் வாசம் செய்யும் தேவன், நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் வல்லவராயிருக்கிறார், சர்வ வல்லவராயிருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு தைரியம் இருக்கணும்ல. அதனால்தான் இந்த 1 யோவான் 4:4 நம்ம அடிக்கடி சொல்கிறோம். ஆனால் எந்த கான்டெக்ஸ்டில் வருதுன்னு இப்போ தெரிகிறனால இன்னும் அதிக அறிவோடு நம்ம என்ன செய்யணும்? அறிக்கை எடுக்கணும். எப்படி அறிக்கை இடணும்? நம்ம மனதில் ஏற்றுக்கொண்டோம், அதை ஆமோதித்து கொண்டோம், அறிந்து கொண்டோம். இப்போ வாயில் அறிக்கையிடுவோம். எப்படி அறிக்கையிடுவோம்? எனக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர், என் தேவன் பெரியவர் அப்படின்ட்டு வாயில் அறிக்கையிடும்போது எந்த சவாலை இந்த உலகத்தில் சந்திக்க வேண்டி இருந்தாலும் தைரியமாய் சந்திக்கலாம். அறிக்கையிடுவது மிக மிக முக்கியம். அதனால் நம்ம வாயில் அறிக்கையிடுவோம். ஏற்றுக்கொள்ளுவதோடு நிறுத்தி விடாமல் அறிக்கையிடுவோம். இப்படியே நம்ம என்ன செய்யணும்? ஆவிகளை சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரண சோதனையில் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நமக்கு உதவியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரும் பரிசுத்த வேதாகமும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரமத்தகப்பனே, இந்த 6 வசனங்களிலப்பா முதல் பகுதியில் எவ்வளவு பெரிய அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, உம்மை ஆண்டவரே, மனிதனாக நீர் இந்த உலகத்தில் வந்தீர் என்பதை ஏற்றுக்கொள்ளாத யாரும் ஆண்டவரே அந்தி கிறிஸ்து என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நாங்கள் ஞானத்தோடு நடந்த ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு மனிதனாக இந்த உலகத்தில் வந்து எங்கள் பாவங்களுக்காக மரித்து தேவனோடு எங்களுக்கு உறவை ஏற்படுத்தினீர் என்பதை ஏற்றுக்கொள்ளவும் அறிக்கையிடவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இதை ஆதாரமாக வைத்து ஆண்டவரே, உலகத்தை சார்ந்தவர்கள் யார், உலகத்தை சாராதவர்கள் யார் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை காத்து கொள்ளுங்க. இந்த ஞானம் எங்களுக்கு இருக்கும்போது ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு பகுத்தறிவு கிடைக்கும். அதோடு கூடப்பா எங்களுக்கு சக்தி, பலன், சர்வ வல்லமை எங்களுக்கு கிடைக்கும். அதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளின் சவால்களை சந்திக்க எங்களுக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றியோடு கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.